Welcome back to our channel, My Bio Notes. So in this video, we'll see about the breathing and exchange of gases in the video la paakalam. So வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க and also இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் and also please leave a comment in the comment section. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first பாத்தீங்க அப்படினா breathing and exchange of gases la we'll see about the respiratory organs. So common respiratory organs நிறைய ஆர்கானிசம்ஸ்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங்கும் டிஃபர் ஆகும் ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ்லேயும். ஸோ அனிமல்ஸில் பர்டிகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் தே டிஃபர் in the animal groups there is different. So different animals have different mechanism of breathing. So இது எதை பொறுத்து அமையும் அப்படின்னா habitat. So அது எங்கே இருக்கு and அதோட level of organization. So bodyல எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்குது அதை பொறுத்து the mechanism of breathing, how the breathing occurs in the organism differs or the particular animal differs. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஸ்பாஞ்சஸ் காலன்ட்ரேட்ஸ் அப்புறம் ஃப்ளாட் வேர்ம்ஸ்லாம் வந்து த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த CO2 வித் O2 அக்கர்ஸ் பை சிம்பிள் டிஃப்யூஷன். ஒரு சிம்பிள் டிஃப்யூஷன் ப்ராசஸில் தான் நடக்கும். ஓவர் த என்டையர் பாடி சர்ஃபேஸ்லேயும் தேர் வில் பி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் O2 வித் CO2 இந்த கேசஸில். இது எல்லாமே லோ இன்வெர்டிபிரேட்ஸ், அதாவது பேக் போன் இல்லாத இருக்கிறது இல்லையா, இதில் வந்து இப்படி வந்து நடக்கும் ரெஸ்பிரேஷன். அண்ட் எர்த் வேர்ம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ மாய்ஸ்ட் கியூட்டிக்கல் மூலமாக நடக்கும். அண்ட் இன் கேஸ் ஆஃப் இன்செக்ட்ஸில் தே ஹாவ் நெட்வொர்க் ஆஃப் டியூப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ஏர். வாட் இன் கேஸ் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல்ஸ், அதாவது வாட்டரில் இருக்கிறவங்கள எப்படி நடக்கும்னா அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ் மொலஸ்க்ஸில் தே ஹாவ் வாஸ்குலரைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் கால்ட் கில்ஸ். ஸோ கில்ஸ்னு இருக்கும். ஸோ அது மூலமாக தே ரெஸ்பயர். ஸோ இந்த டெரஸ்ட்ரியல் ஃபார்ம்ஸில் தான் நம்மளையும் சேர்த்து என்ன இருக்கும் அப்படின்னா தே ஹாவ் வாஸ்குலரைஸ்டு பேக்ஸ் விச் வி கால் இட் ஆஸ் லங்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் பல்மனரி ரெஸ்பிரேஷன் அக்கர் ஆகும் அங்கே தான். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ்லேயும் யூ கேன் see lungs. So in the frogs they also respire to moist skin. So அது மூலமாகவும் ரெஸ்பயர் பண்ணும் அது. ஸோ தட் வி கால் இட் ஆஸ் அ cutaneous respiration. cutaneousனாலே வந்து ஸ்கின் அப்படின்னு மீனிங் இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் cutaneous respiration. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ கம்மிங் டு த ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஹியூமன்ஸில் எப்படி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹாவ் டூ எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ் இருக்குது நமக்கு. அது வந்து ஓப்பனிங் அவுட் above the upper lips. ஸோ நம்ம லிப்ஸுக்கு மேலே இருக்குது இந்த ஓப்பனிங். ஸோ ஆஸ் யூ கேன் see in the picture, லிப்ஸ்க்கு மேலே we have the external nostrils இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ இங்கேருந்து அடுத்து எங்கே போகும் அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அந்த பேசேஜ் we have a nasal chamber இருக்குது. ஸோ அண்ட் அ நேசல் பேசேஜ். ஸோ இதுக்கப்புறம் ஒரு நேசல் சேம்பர் ஒரு பேசேஜ் போகுது. ஸோ இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தால் வி ஹாவ் த ஃபேரிங்ஸ். ஸோ ஃபஸ்ட் கம்ஸ் த ஃபேரிங்ஸ் பார்ட். ஸோ the nasal chamber as I said this opens into it. which part? the pharynxல ஓப்பன் ஆகுது இந்த நேசல் சேம்பர் அப்படின்றது. ஸோ this pharynx இருக்கு இல்லையா, this is a portion, is a common passage for food and air. ஸோ இந்த நம்ம ஏற்கனவே ஈசோஃபேகஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த ஃபுட் இந்த மவுத் கிட்டையும் இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கும் ஒரு காமன் பேசேஜ் தான் வந்து நம்ம ஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். So this is a pharynx. So in the nasal cavity, nasopharynx we have here and oropharynx we have here. So இந்த இடத்துல இந்த ரெண்டும் வந்து ஜாயின் ஆகிற இந்த இடத்துக்கு பேர் தான் நம்ம ஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபுட் பைப்பு வின் பைப்பு ரெண்டும். ஸோ இந்த ஜங்ஷன் இஸ் நோன் ஆஸ் தி
pharynx. So what is larynx அப்படின்னு பார்த்தீங்கன்னா pharynx opens த்ரூ லாரிங்ஸ் மூலமாக தான் எதுக்குள்ளே ஓப்பன் ஆகும் அப்படின்னா ட்ரக்கியா அப்படின்ற ஒரு பைப்புக்குள்ளே ஓப்பன் ஆகும். இந்த லாரிங்ஸ் மூலமாக தான் அந்த ஃபேரிங்ஸ்க்கும் அந்த ட்ரக்கியாவுக்கும் இருக்க கனெக்ஷனே இந்த லாரிங்ஸ் மூலமாக தான். ஸோ திஸ் இஸ் த லாரிங்ஸ். ஸோ இந்த பார்ட் இந்த போர்ஷன் வந்து லாரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த ட்ரக்கியா பைப்பு. ஸோ இதுதான் இதான் இந்த வின் பைப். ஸோ இந்த திஸ் பார்ட் இஸ் நோன் ஆஸ் தி லாரிங்ஸ். ஸோ it is a larynx வந்து ஒரு cartilaginous box. ஸோ cartilage as you all know அது வந்து bone மாதிரி இருக்காது. It is a type of a connective tissue cartilage that provides structural support கொடுக்கும் and protection to body jointsக்கு. ஸோ அதுதான் நம்ம cartilage bone சொல்லுவோம்ல. It's not a bone but it is a type of connective tissue that we call it as a cartilage. So it is a larynx is a cartilaginous genus box and it helps in sound production help பண்றனால we call it as a sound box அப்படினு சொல்றாங்க. which one? Larynx. Okay, so first pharynx வரும், next தான் வந்து larynx வரும் இந்த nasal passage அதுக்கு அப்புறமா. so next பார்க்கலாம். next பாத்தீங்க அப்படினா இந்த human respiratory systemல we have the glottis. So what is glottis? So நம்ம previous pictureல பார்த்த அதே தான். Here comes the glottis. Glottis is the opening at the upper part of the larynx. So நம்ம larynx பார்த்தோம் இல்லையாங்க. ஸோ அந்த larynxல upper partல ஒரு opening மாதிரி இருக்கும். அந்த larynx இது வந்து trachea. So this is a different one. ஸோ இந்த இடத்துல ஒரு opening இருக்குது. அதுக்கு பேர் தான் glottis அப்படின்னு சொல்கிறோம். It is between the vocal cordsக்கு நடுவில் இருக்குது. எது? இந்த glottis. Which one? So this next the epiglottis. What is epiglottis அப்படின்னு பார்த்தோன்னா it is a elastic thin cartilaginous flap. So what is a flap அப்படின்னா one side they will be joined here. இது ஒரு மூடி மாதிரி இருக்கும். one side இது வந்து ஓப்பனாக இருக்கும். if you see here. So it is a flap. So elastic thin cartilaginous flap covering the glottis. So in the glottis இருக்குல்லையா இந்த ஓப்பனிங்கை கவர் பண்ணுறதுக்காக we have the epiglottis. So one side வந்து இந்த சைடு ஜாயின் ஆகியிருக்கும், இன்னொரு சைடு வந்து அப்படியே ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் நம்ம ஃப்ளாப்புன்னு சொல்கிறோம். ஸோ ப்ரிவெண்ட் என்ட்ரி ஆஃப் ஃபுட் இன்டு த லாரிங்ஸ் டியூரிங் ஸ்வாலோயிங். ஸோ நம்ம முழுகும் போது இந்த இதுக்குள்ளே வந்து ஃபுட்டு போயிடாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. எது? எபிக்ளாட்டிஸ். ஸோ கிளாட்டிஸ்குள்ளே ஃபுட்டு போயிடாமல் இருக்கிறதுக்கு இந்த எபிக்ளாட்டிஸ் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இன்டு த லாரிங்ஸ் டியூரிங் ஸ்வாலோயிங். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ட்ரக்கியா. நெக்ஸ்ட் ட்ரக்கியா வந்தாச்சு. ஸோ இந்த பார்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ட்ரக்கியா பார்த்தீங்கன்னா ட்ரக்கியா இஸ் அ ஸ்ட்ரெயிட் டியூப். ஒரு ஸ்ட்ரெயிட்டான டியூப் இது. ஸோ இட் எக்ஸ்டென்ஸ் அப் டு மிட் தொராசிக் கேவிட்டி வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ ஹெட் தொராக்ஸ் அப்டமன் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மிட் தொராசிக் கேவிட்டி வரைக்கும் திஸ் ஸ்ட்ரெயிட் டியூப் எக்ஸ்டென்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரக்கியா. ஸோ ட்ரக்கியா பற்றி பார்க்கலாம். ஸோ ட்ரக்கியா ஆக்சுவலாக அங்கே அந்த பார்ட்லேருந்து ட்ரக்கியா பார்ட் ஆரம்பிச்சிரும் இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில். அண்ட் ட்ரக்கியா இட் டிவைட்ஸ் at the fifth thoracic vertebrae. So you must have studied the thoracic vertebrae இல்லையா. ஸோ அந்த fifth thoracic vertebrae the division occurs. So how it divides அப்படின்னா it divides as right primary bronchi and left primary bronchi அது divide ஆகுது. ஸோ ரெண்டாக பிரியுது. ஸோ just like a tree branch, you can see it as a tree branch. அந்த ட்ரெக்கியா பைப் இது லாங் பைப் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து லாரிங்ஸ். நம்ம ப்ரீவியஸில் பார்த்த அந்த லாரிங்ஸ் தான் இது. ஸோ அந்த ட்ரக்கியாலேருந்து அது பிரியுது, டிவைட் ஆகுது. ப்ரைமரி ப்ராங்கையாவும் அண்ட் ரைட் ப்ரைமரி ப்ராங்கையாவும் லெஃப்ட் ப்ரைமரி ப்ராங்கையாவும் பிரியுது. So as you can see, you can ரெண்டா divide ஆகிறது you can see in the picture. Next each bronchi.
ஸோ இந்த each bronchi undergoes repeated division. திருப்பி வந்து divide ஆகுது two forms, secondary and tertiary bronchi. So you can see the tertiary bronchi here, secondary bronchi here. So திருப்பி இந்த ட்ரீயோட branch வரதா இங்கே வர்றது திருப்பி வந்து அது வந்து divide ஆகுது as secondary bronchi, and you can see also the tertiary bronchi. So on the secondary lernu திருப்பி divide ஆகிறது we call it as a tertiary bronchi. Next, the bronchioles or bronchioli are the smaller branches, இன்னும் குட்டி branches இருக்கு இந்த divisionல of the bronchial airways in the respiratory tract. So in the again it divides into smaller branches that of the bronchial airways in the respiratory tract, that we call it as a bronchiole. So again divide ஆகி இன்னும் வந்து குட்டி branch நம்ம வந்து bronchiole அப்படினு சொல்றோம். So இந்த bronchiole they end up கடைசியா they end up in a very thin terminal bronchioles. So கடைசியா அது வந்து ரொம்ப தின்னான ஒரு terminalனா end இல்லையா, terminal bronchioles அது வந்து end ஆகுது. We call அந்த edgeல இருக்கத தான் நம்ம அவங்க terminal bronchioles அப்படினு சொல்றாங்க. So next பார்க்கலாம். next பாத்தீங்க அப்படினா so the trachea, primary, secondary, tertiary bronchi and the initial bronchioles are supported by a incomplete cartilaginous rings. So அது வந்து ஒரு C-shaped cartilage ring. So cartilage, as I already said, it's a type of a connective tissue. So it provides structural support கொடுக்குது ஒரு இதுக்கு அந்த respiratory airwayக்கு and protection to body joints க்கு கொடுக்கும் அந்த cartilage அப்படின்றது. ஸோ இந்த கேஸில் இது ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் மாதிரி தான் இந்த cartilage கொடுக்குது. ஸோ இந்த C-shaped ring you can see in the picture. This is the airway. இங்கே பக்கத்தில் esophagus இருக்குது, ஃபுட் பைப் இருக்குது. Here you have the trachea. இதுதான் அந்த C ஷேப்பில் இருக்கு இல்லையா, லெட்டர் C மாதிரி இருக்குது இது. ஸோ இதுதான் வந்து அவங்க கார்டிலேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதெல்லாம் கவர் பண்ணுது அப்படின்னா இந்த ட்ரக்கியா. ஸோ இந்த ட்ரக்கியா இருக்கு இல்லையா, இது ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ப்ராங்கை நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ப்ராங்கை. அப்புறம் அந்த ப்ராங்கியோல்ஸ் இன்னொரு டிவிஷன், அது ஆர் சப்போர்ட்டட் பை இன்கம்ப்ளீட் கார்டிலேஜினஸ் ரிங்ஸ். ஸோ இந்த ரிங் வந்து அது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு சப்போர்ட் மாதிரி தான் இந்த ப்ராங்கியோல்ஸ்க்கு இந்த கார்டிலேஜ் அப்படின்றது. So next comes the alveoli. So what is the alveoli? So alveoli it is a very thin, ரொம்ப தின்னா இருக்கும், irregular walled and vascularized. So vascularized இருக்கு and bag like structure, ஒரு bag மாதிரி இருக்கும், bag like structure from each terminal bronchioli. terminal bronchioli அங்கே பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் ஸ்லைடில், அதிலிருந்து வர்றது தான் alveoli. So as you can see it's a bag like structure only. So end point of the respiratory system alveoli. So இங்கே தான் வந்து exchange of oxygen and carbon dioxide in bloodstream நடக்கும். So it is an important part alveoli. So they are vascularized in nature. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லங்ஸ் ஆஸ் அ ஹோல் வாட் யூ கேன் சே இட் இஸ் அ பிரான்ச்சிங் நெட்வொர்க் ஆஃப் ப்ராங்கை, ப்ராங்கியோல்ஸ் அண்ட் ஆல்வியோலை. ஸோ இதுதான் வந்து இதெல்லாம் சேர்ந்து வர்றது தான் நம்ம லங்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ யூ ஹாவ் த ப்ராங்கஸ், ப்ரைமரி ப்ராங்கஸ், செகண்டரி ப்ராங்கஸ், டெர்ஷரி ப்ராங்கஸ் இருக்குது, ப்ராங்கியோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரக்கியா இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு தான் நம்ம லங்ஸ்ன்னு சொல்கிறோம். வி ஹாவ் 2 lungs ஆக்சுவலி, நமக்கு 2 lungs இருக்குது. ஸோ திஸ் இஸ் த சிஸ்டம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூரா. ஸோ வாட் இஸ் அ ப்ளூரா? ஸோ ப்ளூரா அப்படின்றது என்னென்னா இட் இஸ் அ தின் லேயர் ஆஃப் டிஷ்யூ, ஒரு தின் லேயர் ஆஃப் டிஷ்யூ தட் கவர்ஸ் த லங்ஸ். ஸோ லங்ஸ் அப்படியே இருந்துட முடியாது இல்லையா, அதுக்கு ஒரு கவரிங் தேவை. ஸோ லங்ஸுக்குன்னு மேலே ஒரு கவரிங் தேவை. ஸோ அந்த கவரிங்க்கு பேர் தான் ப்ளூரா, வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் லைன்ஸ் த இன்டீரியல் வால் ஆஃப் த செஸ்ட் கேவிட்டி. ஸோ இந்த செஸ்ட் கேவிட்டிக்கு ஒரு கவரிங் மாதிரி தான் இது.
ஸோ அந்த pleura அப்படின்றது. ஸோ here we have the pleural cavity இருக்குது and visceral pleuraன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ this is the parietal pleura. ஸோ அதிலே ப்ளூராலே வந்து அந்த லேயர்ஸாக இருக்குது. தென் we have the pleural sac. இது வந்து லங்ஸ். ஸோ இந்த லங்ஸ் மேலே அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்குது, ஒரு தின் லேயர் ஆஃப் டிஷ்யூ that covers the lungs and lines the interior wall of the chest cavity. ஸோ அந்த chest cavity அது லைனிங் மாதிரி இருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா for what this pleura is present, what is the major function அப்படின்னா it protects and cushions the lungs. So that is the major function. We need protection for the interior parts of the lungs, no? So that is done by the pleural layer. It is a double layered actually. So double layer இருக்கு. As you can see in the picture, it is double layer. We have the visceral pleura இருக்கு, parietal pleura இருக்கு. So double layered இருக்கு. Has pleural fluid in it. So between them it has a pleural fluid. எதுக்கு இருக்கு அப்படின்னா to prevent friction prevent பண்றதுக்கு. ஸோ ஒன்னோட ஒன்று இது பண்ணி ரப் பண்ணி அது வந்து இதாயிராமல் டேமேஜ் ஆயிராமல் இருக்கிறதுக்கு, அந்த ஸ்கின் எல்லாம் அந்த டிஷ்யூஸ்லாம் டேமேஜ் ஆகிராமல் இருக்குது. இட் ஹேஸ் தி ஃப்ளூயிட் இன் இட் டு ப்ரிவெண்ட் ஃப்ரிக்ஷன். பிகாஸ் ப்ரீத்திங் அப்போ வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணும்போது மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும்ல. ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரிக்ஷன் பேசிக்கலி. அண்ட் த அவுட்டர் ப்ளூரல் மெம்ப்ரெயின், இப்போ இந்த அவுட்டர் ப்ளூரல் மெம்ப்ரெயின் வந்து இட் ஹேஸ் க்ளோஸ் கான்டாக்ட் வித் தொராசிக் லைனிங். ஸோ தொராசிக் ஜென்ரலாக அதுதான் அந்த அவுட்டர் ப்ளூரல் மெம்ப்ரெயின், அந்த டபுள் லேயராக இருக்கு இல்லையா. ஸோ அந்த மெம்ப்ரெயின் வந்து வெளியில் இருக்கிறது கூட அதிக கான்டாக்டில் இருக்கும், அவுட்டர் க்ளோஸ் கான்டாக்ட் வித் த தொராசிக் லைனிங். அதே இன்னர் ப்ளூரல் மெம்ப்ரெயின், இந்த உள்ளே இருக்க ப்ளூரல் மெம்ப்ரெயின் வந்து தே ஹேவ் கான்டாக்ட் வித் த லங் சர்ஃபேஸ் கூட கான்டாக்டில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட் இருக்குது இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில். ஒன்று வந்து கண்டக்டிங் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ஆர் எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டுன்னு சொல்கிறாங்க. கண்டக்டிங் பார்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நான் சொன்னல எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்லேருந்து டெர்மினல் ப்ராங்கை, நான் கடைசியாக டெர்மினல் ப்ராங்கையில் தான் முடித்தேன். ஸோ அது வரைக்கும் இருக்கிறத நம்ம கண்டக்டிங் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கண்டக்டிங் பார்ட்டோட வாட் இஸ் அ மேஜர் ஃபங்க்ஷன்னா, இட் டிரான்ஸ்போர்ட் atmospheric air to alveoli. So alveoli-க்கு transport பண்ணுது. And it also clears it from foreign particles. Foreign particles-ல இருந்து அதை clear பண்ணுது. It humidifies and also brings the air to body temperature. Humidify பண்ணிட்டு அதனால அந்த body temperature-க்கு அந்த ஏரை கொண்டு வருது. அதுதான் இந்த conducting part-ஓட மேஜர் ஃபங்க்ஷன். ரெஸ்பிரேட்டரி பார்ட் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த பார்ட் மெயினானா இந்த ஆல்வியோலை அந்த டக்ஸ், அதை தான் நம்ம ரெஸ்பிரேட்டரி ஆர் எக்ஸ்சேஞ்ச் பார்ட். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, வாட் அக்கர்ஸ்னா சைட் ஆஃப் ஆக்சுவல் டிஃப்யூஷன் ஆஃப் O2 and CO2 between blood and atmospheric air occurs here. So this is a major respiration or exchange நடக்கிற இடம் இதுதான். So this is about the conducting and the exchange part. Next பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த change in volume of the thoracic cavity, it will be reflected on the lung or the pulmonary cavityன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த thoracic cavityயில் சேஞ்ச் நடக்கிறது வந்து it also occurs in the lung cavity அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த pulmonary volume we can't change, we or alter அப்படின்னு சொல்கிறாங்க. So this is about the so இந்த inspiration and expiration இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பிக்சரில். So that's it. Thank you all for watching my video. If you like the video, என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Happy learning to you all. Thank you.